நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஒரு பாடல் பாடலாமா? உங்க கரம் இருக்க பயமில்லை, என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே, என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே, எந்த பாதையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே, எந்த பாதையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே, உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க பயமில்லையே, என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? சங்கீதம் 139 1-6 வரை. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும், என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி முது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியம், எனக்கு எட்டாத உயரமா இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் ஆகிய தாவீது இந்த வேத பகுதியிலே சொல்கிறார், கர்த்தாவே, நீர் என்னை முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கி முது கரத்தை என் மேல் வைக்கிறேன். முற்புறத்திலும் கர்த்தர் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் சுற்றி சுற்றி நெருக்கினார்னா ஒருத்தருக்கு என்ன செய்ய முடியாது, மூச்சு கூட விட முடியாது. அப்படி ஏன் நெருக்கிறாருன்னு அவரே சொல்றாரு, உமது கரத்தை என் மேல் வைக்கிறேன். இந்த அறிவு எனக்கு தெரியவே இல்லை, அது எட்டாததா இருந்து பிறகுதான் அவரே கண்டுபிடிச்சிருக்காரு, நமக்கு அதை எழுதி தந்துறார். கர்த்தர் நம்மை எங்கும் எல்லாத்திலும் சுற்றிலும் நெருக்கிறாரா? அப்படி என்றால் எனது அவர் தமது கரத்தை நம்மேல் வைக்க ஆயத்தமாயிருக்கிறார். நம் கலங்க வேண்டியதில்லை. கர்த்தருடைய கரம் எப்பேற்படுது என்றது வேதத்திலே நம் பல இடங்களில் வாசிக்கிறோம். ஓங்கிய பியமும் அவருடைய வல்லமையுள்ள கரமுமே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினது. அவருடைய கரம் வானங்களை விரித்தது. அவருடைய கரம் சகலத்தையும் சிருஷ்டித்தது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கரத்துக்கு இருக்க மகிமைக்கு நிகரானது ஒன்றுமே இல்லை. அதனால பயப்படாதுங்க. ஏன் நம்மளை சுற்றி முற்றி எல்லா பக்கமும் நெருக்கிறார்னா அவர் கரத்தை நம்ம வைக்கிறதுக்காக. நம்ம முழுசா ஒப்புக்கொடுக்கணும், அப்பா நான் இந்த இப்படிப்பட்ட நெருக்கத்தின் பாதையில இருக்கிறேன், நீங்க வச்சிருங்கப்பா உங்க கரத்தைன்னு ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் தகப்பனா, இந்த அருமையான இருவேளைக்காக நன்றிப்பா. நாளில் கூட கர்த்தாவே இந்த கிருபை எங்களை தாங்குகிறபடி நன்றியப்பா. இம்மட்டும் எங்களை காத்தீங்களேப்பா. நன்றி 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 நன்றியப்பா. நேரத்திலும் அடியாளோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் முண்ட கருத்தில் தருகிறோமாப்பா. என் தகப்பனே, சுற்றிலும் முற்றிலும் எல்லா பக்கத்திலும் இந்த பிள்ளைகள் நெருக்கப்பட்டிருக்கிறதை காண்கிறப்பா. நெருக்கத்தோடு மத்தியிலே கர்த்தாவே நோக்கி கூப்பிடுற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உமது வல்லமுள்ள கரத்தை ஓங்கிய பொய்த்தை நீர் வகித்தருள்வீராக கர்த்தாவே. உமது கரம் பராக்கிரமச்சி, உமது கரம் வல்லமையுள்ளது கர்த்தாவே. உம்முடைய அந்த கரத்தை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் வைத்திருவீராக, விடுதலை ஆக்குவீராக. உம்முடைய கரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தருகிறோம். இந்த இரவுக்களை மூடி மறைத்துக் கொள்ளும். சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானம் எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.